லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த மெத்தட்ஸில் நிறையா இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. அது 369 அந்த மெத்தட் தான். நீங்கள் ஒரு விஷ் பண்ணுறது நீங்கள் ஒரு எண்ணத்தை இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம் ஜஸ்ட் 3 டேஸில் ஒரு ரியலாக ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு நடக்கணும் அப்படியே நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஜஸ்ட் 369 மெத்தட் மட்டும்தான். இது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்லாம் இல்லை. ஒரு விஷயத்தை ஒரே ஒரு எம்டியான ஒரு பேப்பரில் ஒரு பெண்ணை எடுத்துட்டு ஒரே இன்டென்ஷனை சேம் அதே வேர்டை ஒரு சென்டென்ஸாக நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், கார் வாங்கணும்னு இருக்கலாம், இல்லை சேல்ரி அமௌண்ட் இவ்வளோ வரணும்னு இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீடோ அந்த ஒரு நீடை ஒரே ஒரு சென்டென்ஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை ஜஸ்ட் மார்னிங் 3 டைம்ஸும், ஆஃப்டர்நூன் 6 டைம்ஸும், நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 9 டைம்ஸும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஒரு எம்டி பேப்பரில் அது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லவ்வுக்காக ஒரு விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இப்போது என்னோடய காதலருடன் சந்தோஷமாக அமைதியாக காதலோடு வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். மென்ஷன் கூட பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அந்த பர்சனை நீங்கள் மென்ஷன் பண்ணி கூட எழுதலாம். இப்போ மணிக்காக நீங்கள் எழுதுறீங்கன்னா, நான் இப்போது எளிதாகவும் எஃபர்ட்லெஸ்ஸாகவும் பணம் பெற்றுக்கொண்டிருக்கேன், என்னிடம் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ரைட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ண அந்த ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நீங்கள் அதை நம்பவே முடியாது. ஒரு மேஜிக் மாதிரி அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அது எழுதும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு கிராட்டிடியூட் ஃபீலில் நீங்கள் எழுதணும். டவுட் மட்டும் முக்கியமாக இருக்கவே கூடாது. நீங்கள் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா அதை அதோடு விட்டுட்டு அடுத்து உங்களோட டெய்லி ஒர்க்கை பார்த்துட்டே போயிடணும். மற்றபடி நீங்கள் அதவே மைண்டில் போட்டு திரும்ப 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 ஓவர் டவுட்டோ இல்லை ஓவர் திங்கிங்கோ இருக்கவே கூடாது. டெய்லி சேம் டைமில் எழுதுறீங்கன்னா பெஸ்ட்டு. பட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ எழுதிக்கோங்க. பட் உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் டைமில் தான் எழுதணும். இதுக்கு முக்கியமாக ப்ளூ ஆர் பிளாக் பென், அந்த 2 பென்னை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக நீங்கள் நினச்சது நடக்கும். எதுக்கு நான் இந்த கலர் பென்னை நான் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2 கலருக்குமே ஒரு அந்த பவர் இருக்குது. அதை ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த பவர் இருக்குது. ப்ளூ பென் எல்லாத்துக்குமே எழுதலாம். பட் மணிக்காக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா பிளாக் பென் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் இல்லை ப்ளூவே நான் எழுதிக்கிறேன்னா நீங்கள் அதுவும் தாராளமாக எழுதிக்கலாம். அது எல்லாத்துக்குமே காமனான ஒரு கலர் தான். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விஷ் இல்லை இந்த மாதிரி இவ்வளோ தான். நீங்கள் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயக்கான நீங்கள் எதுக்காக இந்த இதை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலான உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு